நாளை புதிய எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கிறார்கள். ஏனென்றால் 13ஆம் தேதி டெட்லைனா கொடுத்திருக்காரு. சோ அநேகமா நாளைக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டு நாளை மறுநாள் ஃப்ளோர் டெஸ்டா கூட மேபி நாளைக்கே கூட இல்ல ஆனா 234 பேரையும் பதவி ஏற்று வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரகசிய காப்பு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுக்கும் பொழுது அதுக்கே நீங்க டைம் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்தாலும் கூட நாளைக்கு அந்த ப்ரொசீஜர் ஃபுல் ஆயிடும். அதுவே சேர்த்து சோ நாளை மறுநாளோ அல்லது புதன்கிழமையோ ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 13ஆம் தேதி புதன்கிழமைக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிங்க. புதன்கிழமையோ அதுக்கு முந்தின நாள் அதுக்குள்ளேயோ நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆளுநர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு வகையில் அது சோ நாளைக்கு புதிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பதவி ஏற்பாங்க. 234 பேரும் பதவி ஏற்கணும். பதவி ஏற்ற பிறகு விஜய் அவர்கள் அதுக்கு முன்னாடியே பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு ஏதாவது ஒண்ணு ரிசைன் பண்ணணும். எது காலியானு தெரிய போகுது நமக்கு. ஆமா, நாளைக்கு தெரிஞ்சிரும். சோ திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணாருன்னா நான் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கிறேன்னு சொல்லி பதவி ஏற்பாரு. ஒருவேளை பெரம்பூரை ரிசைன் பண்ணா திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி பதவி தொகுதி பேரு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒரே சட்டமன்ற உறுப்பினராக ஒரே ஒரு உறுதிமொழி தான், ஐடென்டிக்கல் உறுதிமொழி. தொகுதி பேரு இல்ல, தொகுதி பேரு வந்து சட்டமன்றத்திற்கு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து உறுதிமொழி வந்து ஒரே பெரம்பூர் எம்எல்ஏ அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் வந்து பதவி ஏற்கணும். ஓகே ஓகே. சோ அந்த பதவியேற்பு முடிந்த பிறகு அந்த தற்காலிக சபாநாயகர் தேர்தலை நடத்துவாரு. சபாநாயகர் தேர்தல் நடத்தணும்னா 2 தரப்புல இருந்தும் வேட்பாளர்கள் நியமிக்கப்படணும். இந்த முறை எதிர்க்கட்சி வேட்பாளர் இருப்பாரா? யூசுவலா மரபு என்னன்னா ஆளுங்கட்சியில ஒரு வேட்பாளர் போடணும் அப்படிங்கிற வருது. பட் இந்த முறை நம்பர்ஸ் இப்படி இருக்கிறதுனால ஒருவேளை do they want to challenge அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. திமுக ஒரு வேட்பாளரை நிறுத்துமா? நம்ம மறுக்க முடியாது. பட் இட் இஸ் ஹைலி அன்லைக்லி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு ஸ்பீக்கரை உட்காத்தி வைக்கிற விதமே ரொம்ப அழகா இருக்கும். எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் கையை பிடிச்சிட்டு மேல போய் உட்காத்தி வைப்பாங்க. அதுக்கு செல்வி ஜெயலலிதா அவையிலேயே ஒரு நீங்க இன்னொன்னு மறந்து பேசுறீங்க. அந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவரை ஒரு ஸ்டாலின் அண்ணா இல்ல, அங்க யார நியமிக்க போறது யாரு? சுவாரஸ்யம் என்ன, எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு தெரிஞ்சு அங்க வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் யாருன்னு இன்னும் தெரியல. உதயநிதி ஸ்டாலினாக இருப்பாரா அல்லது திமுக முன்னாள் முதல்வர் வேற சேர்ந்திருக்காரு. திருப்பி அப்புறம் அவர் மத்தியான பிரேக்கிங்லாம் போயிடுவாரு. ஓபிஎஸ் சேர்க்கறாருங்க. ஏங்க முன்னாள் முதல்வர் ஒருத்தர் புரோட்டோகால்ல இருக்காருங்க. சரி, அதுக்கு சொல்றேங்க அவர் எதிர்க்கட்சி தலைவரா ஆகலாம். எதிர்க்கட்சி தலைவரா ஆகலாம்னு இன்னமும் அந்த ஆசை இல்லங்க. நான் சொல்ல முழுசா விஜய் ஒரு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு வந்து திமுகவில் அவை முன்னவரா கொடுப்பாங்க. 100% இல்ல, அவை முன்னவர் தான் ஆளுந்தரப்புல இருந்து தான் அவை முன்னவர். சோ அந்த எதிர்க்கட்சி துணை தலைவர் அந்த மாதிரி முன்னாள் முதல்வர் அவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் கையை பிடிச்சிட்டு உட்காத்தி வைப்பாங்க. A pro tem speaker can conduct confidence motion in the floor. Okay, அப்படியா? Yes. புரோட்டம் ஸ்பீக்கர் அப்ப நாளைக்கே கூட கான்ஃபிடன்ஸ் நாளைக்கு எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றார். நாளை மறுநாளோ ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. authority to conduct all the proceedings in the assembly till a new speaker is elected. இந்த ஸ்பீக்கர் எலெக்ட் ஆகும்போது அவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் மேல போய் நாற்காலியில ஒண்ணா உட்கார்த்தி வைப்பாங்க. அது ஒரு மரபு. அது ஒரு பிரிட்டிஷ் காலத்து மரபு. ஏன்னா பிரிட்டிஷ்ல மொனார்கி இருக்கும்போது ஸ்பீக்கர் அமர்றதுங்கிறது வந்து சவாலான விஷயம். தலை போயிடும். அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தேத்தி உட்கார்த்தி மரபுதான் இப்போ வரைக்கும் தொடருதுன்னு செல்வி ஜெயலலிதா அவையில சொன்ன நினைவு. ஆமா. ஓகே, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் நமக்கு இதுல கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். பாஸ்கர், நாளைக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். புரோட்டம் ஸ்பீக்கர் யாருங்கிறது உறுதிப்படுத்த விட்டதா? ஜேசிடி பிரபாகர் தானா, வேற வாய்ப்புகள் இருக்கா? பாஸ்கர், இந்த கையெழுத்து தற்காலிக சபாநாயகருக்கான கையொப்பத்தை வந்து தமிழக முதலமைச்சர் தான் இட வேண்டும். அந்த வகையில தற்காலிக சபாநாயகருடைய நியமனத்துக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளர் உடன் இருக்கக்கூடிய காட்சியில தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அருகிலேயே ஜேசிடி பிரபாகர் இருக்கிறார், அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கிறார். இதன் காரணமாக ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்வதற்குண்டான அதீத வாய்ப்பு உள்ளது. அது குறித்து சட்டப்பேரவை செயலம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும். இந்த வகையில பார்க்கும்போது நாளை காலை 9:30 மணி அளவுல தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூடியதுமே இன்று பிற்பகல்ல வந்து ஆளுநர் மாளிகை மக்கள் பவன்ல வந்து
ஆளுநர் அவர்கள் தற்காலிக சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அந்த தற்காலிக சபாநாயகருடைய பதவியேற்பதற்கு பிறகு அவர்தான் நாளை புதிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதன் காரணமாக புதிய எம்எல்ஏக்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி எல்லாம் தமிழக சட்டப்பேரவையில காலை 9:30 மணியிலிருந்து மேற்கொள்ளப்படும். அதற்கு பிறகு அவை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்குண்டான நடவடிக்கையாக எப்போது கூடும் என்பதை தற்காலிக சபாநாயகர் அறிவிப்பார். அந்த வகையில அதற்குண்டான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். அது சபாநாயகர் தேர்தலை முன்னிட்டு அதற்கு பிறகு நடைபெறுகிறதா அல்லது தற்காலிக சபாநாயகரை கொண்டு பெரும்பான்மை நிரூபிக்க உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது குறித்தும் சட்டப்பேரவை செயலாளர்கள் தான் விளக்கம் அளிக்க வேண்டும். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சில துறைகளில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடிய பதவியேற்பு விழா இல்லையா? சோ அதுல முதலமைச்சரும் கலந்து கொள்வது மரபு இல்லையா? நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்பார். பிற்பகல் ஒரு 4 மணி அளவில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சரும் கையொப்பமிட்டிருக்கிறார். இதன் காரணமாக பிற்பகல் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தான் தற்காலிக சபாநாயகருடைய நியமனம், அதைத் தொடர்ந்து நாளை நடைபெறக்கூடிய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளுக்காக மணித்துளிகள் காத்திருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அவகாசம் என்பது கொடுக்கப்படும், தேதி என்பதும் அறிவிக்கப்படும். அந்த வகையில் தான் மீண்டும் தமிழக சட்டப்பேரவை என்பது கூடப்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளனர். ஓகே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் தொடருது. சுபாம் அப்படின்னு போட்டு அடுத்த வேலைக்கு போக முடியாது. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்லாம் தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிமையா கேள்விப்படாத ஒரு விஷயம். சமீபத்தில் நடந்தது 2017 நடந்ததுங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு இயல்பான தேர்தலில் ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் இதெல்லாமே ஒரு சின்ன ப்ரொசீஜராக, ஒரு கொராலரியாக மாறும். ஆனால் இந்த ஒரு சூழல்ல இந்த பெரும்பான்மை பற்றி எல்லாம் பெரிய கேள்விகள், விவாதங்கள், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் போல ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸ்ல பார்க்கிற திருப்பங்கள்லாம் நம்ம பார்த்திருக்க வரக்கூடிய மணி நேரங்களையும் நாட்களையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கூறிக்கொள்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.